Assalamu alaikum. Welcome back to Ashia Home Kitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம குட்டீஸ்க்கு தேவையான சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது கொக்கோ குழி பணியாரம் தான். ரொம்ப சிம்பிள் தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பவுல் எடுத்து ஒரு முட்டையை உடச்சி நல்லா விஸ்கு வச்சு நம்ம அடிச்சிருவோம். அடிச்சிட்ட பிறகு அதில் 100 கிராம் சுகரு நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய பட்டர் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சுகரு கரையணும். கரைஞ்ச பிறகு நான் 50 மில்லி பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மில்க் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொக்கோ மில்க் மிக்ஸு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ 100 கிராம் மைதா எடுத்துருக்கேன். நல்லா சலித்து நம்ம எடுத்துப்போம். இப்போ 100 கிராம் மைதாவையும் நம்ம சலித்து எடுத்தாச்சு. அது கூட நான் 50 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா சலிச்சிருவோம். நம்ம சலித்து எடுத்துப்போம். எடுத்து ஆட் பண்ணிப்போம். அதில் 1 டீஸ்பூன்னு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதையும் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வைப்போம். இது வந்து கேக்குக்கு இல்லை, நார்மல் நம்ம குழி பணியாரத்துக்கு தான். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் குழி பணியாரம் சட்டி எடுத்துருக்கேன். இது வந்து நான் இப்போ தான் வாங்கினேன். புதுசு 600 ருபீஸு. 12 குழி உள்ளது. நல்லா சூப்பராக நான்ஸ்டிக் தான். நான்ஸ்டிக் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. எப்போயாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுனால நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ரெகுலராக நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா இருந்துச்சு. இதில் வந்து மூடி கொடுக்கல, வெறும் அந்த ஸ்பாஞ்சும் இது ஸ்டிக்கும் தான் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. முதல்ல நம்ம எடுத்து வாஷ் பண்ணி நம்ம நல்லா தொடச்சிடுவோம். தொடச்சி இதில் வந்து பின்னாடி வந்து நல்லா ஃபேட்டாக இருக்கணும். இது அப்படி இருந்தால் தான் நம்ம குழி பணியாரம் சீக்கிரமாக அடி பிடிக்காது. எப்போ வாங்கினாலும் நம்ம ஃபேட்டாக வாங்கினா தான் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருவோம். இப்போ நீங்கள் நார்மல் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ நல்லா சூடான பிறகு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு குழியிலையும் இப்போ நெய் போட்டு சேர்த்துப்போம். நீங்கள் பட்ரு இருந்தால் கூட பட்ரு ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாக நல்லா இருக்குன்றதுக்காக, நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொக்கோ மிக்ஸை அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுப்போம். இப்போ எல்லாம் போட்டாச்சு பாருங்கள். இது நல்லா சூடாகிறது நல்லா தெரியும். எப்படி நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். அது சூடாகலைன்னா இல்லைனா அப்படியே இருக்கும். நான்ஸ்டிக்னால் ஒட்டாது, பயப்பட தேவையில்லை. இப்போ 5 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. ஏன்னா ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே திருப்பி போடுங்க. நான்ஸ்டிக்கில் ஒட்டாது, அதனால் அழகாக திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சா மூடி வச்சா போதும். நம்மளுடைய சூப்பரான கொக்கோ குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இதில் கொக்கோ சிரப்பு லேசாக மேலே சேர்த்துப்போம். ஏன்னா அது குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக தெரியும். குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் இன்ஷால்லாம் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.